ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஜென்ரல் இங்கிலீஷில் இன்னொரு பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். யாருதுன்னா ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓல்டு 8th புக்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த புக்கோட காப்பி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், த பிரேவ் ராணி ஆஃப் ஜான்சன் தான் இருக்கும். ப்ரோஸு அடாப்டட் ஃப்ரம் சந்தியா ராவ் ஸ்டோரியிலேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, இப்படி கூட கேட்டுருவாங்க எந்த இதுலேருந்து த பிரேவ் ராணி ஆஃப் ஜான்சி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், திங்க் ஆஃப் 1857 அண்ட் யூ திங்க் ஆஃப் த ராணி ஆஃப் ஜான்சி ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பிரேவஸ்ட் உமன். சரிங்களா, நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இந்த லெசனில் வந்து சினோனிம்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸு, ஸ்டோரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒன் லைனர் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு குயிக்காக ஒரு ரிவைஸ் மாதிரி இருக்கும். புக் இல்லாதவங்களுக்காக தான் ஒன்ஸ் ரீட் பண்ணுறோம். அண்ட் யூ திங்க் ஆஃப் த ராணி ஆஃப் ஜான்சி ஒன் ஆஃப் த பிரேவஸ்ட் India's bravest woman. That was the year when the Indian soldiers openly turned against their masters. The British, it was the first organized fight back and the Indians called it their first war of independence and சொன்னது யாரு? நம்ம இந்தியன்ஸ் வந்து அப்படி சொல்லியிருப்போம். It was also known as Sipai Mutiny. It was a revolt against the British government. Lakshmi Bai too joined that mutiny in 1858 தான் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா 1858 வந்து ஜான்சி ராணி வந்து அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஷீ ஹேட் பிகம் த ராணி ஆஃப் ஜான்சி. சரிங்களா, எப்போ வந்து அவங்க இந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணாங்கன்னா 1858 தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் லெசனுக்குள்ளே போகிறோம். சரி வாங்க. when லக்ஷ்மிபாய் வாஸ் born in பெனாரஸ், எங்கே பானு? பெனாரஸில். த வைஸ் ஒன் said she would become a queen. her parents, யார் அவங்க பேரண்ட்? மொரப்பான் தம்பி அண்ட் பாகீரதி பாய் நேம்டு ஹர் மணிகர்ணிகா. என்னென்னு பேர் வச்சுருக்காங்கன்னா மணிகர்ணிகா. ஹைலைட் பண்ணிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் த ரிவர் கங்கா, அந்த ரிவர் கங்காவுக்கு வந்து மணிகர்ணிகான்ற பிளேஸில் ஆரிஜின் ஆகுது இல்லையா, அதனால மணிகர்ணிகான்னு பேர் வச்சுருக்காங்க. யார் பேரண்ட்ஸு? மொரப்பான் தம்பி அண்ட் பாகீரதி பாய். ஹர் மதர் டோல்ட் ஹர் மெனி ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ராமாயணா அண்ட் மகாபாரதா அண்ட் மனு ஆஸ் ஷி வாஸ் கால்டு. அவங்கள வந்து மனு வந்துட்டு செல்லமாக கூப்பிடுவாங்க. சரிங்களா, மனுகர்ணிகான்றதுனால மனுன்னு கூப்பிடுவாங்க. வாஸ் வெரி ஹாப்பி. அன்ஃபார்ச்சுனேட்லி பாகீரதி பாய் டைடு ஆல் ஆஃப் சடன் வென் மனு வாஸ் ஒன்லி 4. அந்த ராணி லக்ஷ்மிபாய் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து டெத் ஆயிடுறாங்க. மொரப்பன் தாம்பே மூடு டு ஏ பிளேஸ் கால்டு பித்தூர். அவர் வந்து எங்கே மூவ் ஆகியிருக்காரு? பித்தூருக்கு போயிட்டார். அப்போ நெக்ஸ்ட் தேர் ஹீ ஒர்க்டு ஃபார் பாஜிராவ் டூ. யாருக்காக வந்து மொரப்பன் தம்பி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. பாஜிராவ் டூ ஹூ ஹேட் ஒன்ஸ் பீன் த பேஷ்வா. அவர் வந்து ஒரு காலத்தில் பேஷ்வாவாக இருந்தார். யார்? பாஜிராவ் டூ பேஷ்வாவாக இருந்தார். பேஷ்வா வாஸ் த டைட்டில் கிவன் டு த மராத்தா ரூலர். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பேஷ்வான்ற இது வந்து டைட்டில் யாரோட இதில் கொடுத்துருக்காங்கன்னா மராத்தா ரூலர் தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க. மனு வாஸ் நாட் சேட் ஃபார் லாங் இன் பித்தூர். ஷி குயிக்லி மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த பாய்ஸ். நானா சாஹேப் அண்ட் தான்தே தோப் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நானா சாஹேப் வாஸ் யார்? நானா சாஹேப்னா பாஜிராவோட அடாப்டட் சன்னு தான் வந்து நானா சாஹேப். சரிங்களா, வித் தெம் ஷி லேர்ன் டு ரைட் அண்ட் ஷூட். அவங்க வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணுறது, ஷூட்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாங்க. ஷி ஆல்சோ வென்ட் டு ஸ்கூல். ஆல்தோ இன் தோஸ் டேஸ் கேர்ள்ஸ் வேர் நாட் டாட் டு ரீட் அண்ட் ரைட். அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்களே, அந்த காலத்தில் அவங்க வந்து படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஷி வாஸ் கால்டு சாபிலி. இந்த கொஸ்டின் கேட்டிருங்க. யாரை வந்து சாபிலின்னு கூப்பிட்றாங்கன்னா லக்ஷ்மிபாயை தான் கூப்பிட்ருக்காங்க. த ஸ்வீட் ஒன் அப்படின்னா மீனிங் என்ன? சாபிலினா வந்து ஸ்வீட் ஒன் அண்ட் மீனிங். பை எவரும் இன்க்ளூடிங் பாஜிராவ் கூட அப்படி தான் கூப்பிடுவாங்களா. நெக்ஸ்ட், பிகாஸ் ஆஃப் ஹர் சாம் அண்ட் விட்டு கங்காதர் ராவ் த கிங் ஆஃப் ஜான்சி. கிங் ஆஃப் ஜான்சி யார்? கங்காதர் ராவ் மேரிட் ஹர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வைஃப். அப்போ கங்காதர் ராவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வைஃப் செத்து போனதுனால ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து ரமாபாய். சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஹேட் டைடு வித்தவுட் சைல்டு இல்லாமலே செத்துட்டாங்க. அதனால் கங்காதர் ராவ் வந்து ஜான்சியோட கிங்கு. அவர் வந்து நம்ம மனுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணுறாரு. வென் கங்காதர் ராவ் மேரிட் மனு ஷி வாஸ் ஒன்லி 15 இயர்ஸ். பாருங்கள், 15 வயசுல கல்யாணம். அண்ட் ஷி வாஸ் எ சைல்டு ஹர் செல்ஃப். த பிரைட் வாஸ் கிவன் எ நியூ நேம். என்னன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ தான் வந்து லக்ஷ்மிபாய் ராணி ஆஃப் ஜான்சன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து லக்ஷ்மிபாய் ராணி ஆஃப் ஜான்சன் கொடுத்துருக்காங்க. த பீப்புள் ஆஃப் ஜான்சி வெல்கம் டு லக்ஷ்மிபாய் இன் டு தேர் ஹார்ட்ஸ் அண்ட் ஷி லவ் தெம் டூ. 15 இயர்ஸில் மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்களா, கங்காதரோட முதல் வைஃப் வந்து ரமாபாய். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, soon the people of Jhansi were thrilled to know that their king at last had an heir. வாரிசு வந்துச்சுன்னு எல்லாம் இது பண்ணுறாங்க. எஸ், லக்ஷ்மிபாய் had given birth to a baby boy in எப்போ 1851 ஒரு பேபி பாய்க்கு வந்து இது பண்ணுறாங்க, பானாச்சு. ஆனால் பட் திஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் டிட் நாட் லாஸ்ட் அஸ் த பேபி டைட் ஆஃப்டர் 3 months. 3 monthsலேயே வந்து அந்த பேபி பாய் வந்து செத்து போச்சு. அந்த பீப்புள் வேர் ஹார்ட் ப்ரோக்கன். பீப்புள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு. அட் லாஸ்ட் மீனிங் பாருங்கள். ஃபைனலி ஹெயர் வந்து எ பர்சன் வித் லீகல் ரைட் டு எ பொசிஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி. ஹார்ட் ப்ரோக்கர்னா ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி சேடு.
அந்த 3 மந்த்ஸ்லேயே பேபி இருந்துச்சு. பிறந்தது வந்து 1851 பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க கொஷின். இன் தோஸ் டேஸ் இட் வாஸ் காமன் ஃபார் த ரூலர்ஸ் டு அடாப்ட் a child if they did not have children. ஸோ த கிங் கங்காதர் ராவ் சூஸ் 5-year-old ஆனந்தராவ். ஒரு பாப்பா வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 years இருக்கிற ஆனந்தராவ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா ஹிஸ் கசின்ஸோட சைல்டு. சரிங்களா, அந்த ஆனந்தராவ்ன்றது வந்து கங்காதர் ராவோட கசின் சைல்டு. டு பி ஹிஸ் அடாப்டட் சன் ஆன் த ஈவினிங் ஆஃப் த அடாப்ஷன். எப்போனா நவம்பர் 19, 1853 எ கலர்ஃபுல் செரமனி வாஸ் ஹெல்டு. எப்போ வந்து செரமனி நடத்துனாங்கன்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 19, 1853 அண்ட் ஆனந்தராவ் வாஸ் ரீநேம்டு தாமோதர் ராவ் கங்காதர் அண்ட் பேர் வந்து ரீநேம் பண்ணாங்க. அப்போ ஆனந்தராவுக்கு இன்னொரு பேர் என்னது? தாமோதர் ராவ் கங்காதர். த பிரிட்டிஷ் were informed of the adoption by the king who told them that his queen Lakshmi Bai who ruled Jhansi until the boy grew up. சரிங்களா, soon after he had made the adoption the perils began with the death of Gangadhar Rao. கங்காதர் ராவ் செத்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம். ஏன்னா இவர் வந்து அடாப்ஷன்னு அந்த வாரிசு செழிப்பு கொள்கையினால் இவங்களை வந்து வாரிசாக ஏற்றுக்கலாங்க. அது யாருன்னு பார்ப்போம். கவர்னர் ஜெனரல் லார்ட் டல்ஹவுஸ் அனௌன்ஸ்ட் தட் ஹி வாஸ் டேக்கிங் ஓவர் ஜான்சி. நான் வந்து ஜான்சி கைப்பற்றேன்னு சொல்கிறாரு. சின்ஸ் த பிரிட்டிஷ் டிட் நாட் அக்செப்ட் அண்ட் அடாப்டட் சைல்டு ஆஸ் அ லீகல் ஹேர் டு த த்ரோன். சரிங்களா, யார் வந்து அந்த கவர்னர் ஜெனரல்னா டல்ஹவுசி தான் வந்து வாரிசளிப்பு கொள்கைன்ட்டு போட்டிருப்பாரு. திஸ் வாஸ் ஒன்லி ஏ கன்னிங் பிளான் ஆன் த பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் டு டேக் ஓவர். நம்ம லேண்டை வந்து கேப்சர் பண்ணுறதுக்காக இது ஒரு சூழ்ச்சியாக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ரியல் வாரிசு இல்லைன்னா அவங்க லேண்டை வந்து கிங்குக்கு போயிடும், கவர்மெண்ட்டுக்கு போயிடும்ன்ட்டு. திஸ் கிளவர் வே ஆஃப் அக்வயரிங் நியூ டெரிட்டரிஸ் ஃபார் த எம்பரர் வாஸ் கால்டு த டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். அந்த வாரிசிருப்பு கொள்கைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யார் போட்டது டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ்னால் வந்து டல்ஹவுசி. The British made a law that if an Indian ruler died without a natural heir, the British simply took over his kingdom. The kingdom or state lapsed into the British, but Lakshmi Bai was determined not to give up Jhansi. Lakshmi Bai வந்து ரொம்ப டிட்டர்மைனாக இருந்தாங்க, ஜான்சி வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. Yes, however, all her efforts became futile and she wept alone in her room the whole night. அவங்க வந்து அவ்வளோ அழுந்தாங்களா. சரிங்களா, she was only 19 years அப்போ. She decided to leave the port as ordered by the British and went to live in a palace in the town with Damodar, her adopted son. The British began to govern Jhansi. ஜான்சி வந்து அவங்க கைக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், செரமனினா மீனிங் என்னென்னா ஃபார்மல் ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். பெரில்ஸ்னா டேஞ்சர். இந்த பெரில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அக்வயரிங்னா கெய்னிங்கு, டெரிட்டரினா ரீஜனு, எம்பையர்னா எ குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் ரூல்டு பை ஒன் கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு லேப்ஸ்டு இன்ட்டு transferred without a rule of law, determined, decided. ஃபியூட்டல்னா யூஸ்லெஸ். இந்த ஃபியூட்டல் கேட்டிருக்காங்க, பெரிலும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மீனிங்ஸில் பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், இந்த பேலஸ் லக்ஷ்மி பாய் led a quiet life. she taught தாமோதர் to fence and ride, read and write. எல்லாமே வந்து தாமோதருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபென்சிங், ரைடிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாமே. even though she did not stop writing to the British for justice, 3 years had passed without any disruption. 3 years வந்து பாஸ் ஆச்சு. பை 1857 the British occupied India almost completely and their armies had many Indian soldiers. Not everybody, including the Sipais, was happy. They were very hurt because their officers had asked them to grease the new cartridges to be used in the rifles. நம்ம சிப்பாய்ஸ் கூட அங்கே வந்து ரொம்ப அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து கிரீஸ் வந்து பூசிக்கிற அந்த கேட்ரிட்ஜ் ரைஃபிள்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கிரீஸ் எதெல்லாம் இருக்குன்னா பேட் ஃப்ரம் த பிக்ஸ் அண்ட் கவுஸ்னால இருக்குது. and it was used in order to fire the bullets smoothly. அது வந்து புல்லட் ஸ்மூத்தாக போகிறதுக்காக தான் அது பண்ணுறாங்க. இந்த இது பார்த்துக்கோங்க, சினோனிம்ஸ் சினோனிம்ஸு. டிஸ்ட்ரப்ஷன், டிஸ்டர்பன்ஸஸ். சிப்பாய்ஸ் வந்து அண்ட் இந்தியன் சோல்ஜர் இந்த பிரிட்டிஷ் ஆர்மி. கிரீஸ்னால் வந்து அப்ளை ஆயில் ஆர் ஃபேட். நெக்ஸ்ட் பாருங்கள், கேட்ரிட்ஜஸ்னால் வந்து டியூப் வித் கன் பவுடர் அண்ட் புல்லட்ஸ். ரைஃபிள்ஸ்னால் வந்து லாங் கன்ஸு. ஸ்மூத்லினா மேக் ஈஸிலி. போர்க்னா வந்து மீட் ஆஃப் பிக்ஸ். பீஃப்னா மீட் ஆஃப் கவுஸ். இந்த துப்பாக்கியில் பிக்ஸு கவுஸோட இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்களா ஃபேட், அதனால நம்ம சிப்பாய்ஸ் வந்து அந்த ரைஃபிள்ஸ் யூஸ் பண்ண மறுத்தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியா ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ஏ மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி. சரிங்களா, த முஸ்லீம் டிட் நாட் ஈட் போர்க். முஸ்லீம்ஸ் வந்து போர்க் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஹிந்துஸ் டிட் நாட் ஈட் பீஃப். தோ தே ஹேட் ஆல்ரெடி ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். திஸ் வாஸ் அ ஒர்ஸ்ட் ஒன். அவங்க ஃபேஸ் பண்ணதில் ஒர்ஸ்டான ஒன்றுனா இந்த ப்ராப்ளம்ஸ் தான். On a hot summer day in May, Sipais of the Bengal Army in Meerut attacked their British officers and some officers were killed. The Sipais mutiny had begun. எந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பெங்கால் ஆர்மி தான் அட்டாக் பண்ணிச்சு. எங்கன்னா மீரட்டில். பார்த்துக்கோங்க, எந்த மந்த்து? மே மந்த்து. இது எல்லாமே கொஷின் ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க.
The Sipai mutiny had begun. As the news spread across the central and north India, the thousands of soldiers turned against the British officers. Very soon the mutiny spread to Jhansi. அதுக்கப்புறமா ஜான்சிக்கும் இந்த நியூஸ் வந்து பரவுது. The British were hopeless to control the mutineers. They appealed to Lakshmi Bai to advise her soldiers to return quietly to their camps. Instead, she decided to join this fight against the British. Her war for independence had really begun. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜான்சிக்கு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் சரி நம்மளும் வந்து போராடலான்னு டிசைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மியூட்டினியர்ஸ் வந்து இது வந்து அடிக்கடி நிறைய வாட்டி எக்ஸாமில் வந்து இந்த 4மே அப்படியே கேட்டிருக்காங்க மேட்ச்சில் பாருங்கள் சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸில். நெக்ஸ்ட் வந்து மியூட்டினியர்ஸ் வந்து தோஸ் ஹூ ரிவோல்ட்டு, அம்யூனிஷன்னா வந்து கலெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், மேனுஃபேக்சர்னா வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், கெலோப்பிங்னா வந்து மூவிங் பாஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் she dug up all the piles of ammunition that had been hidden secretly and set up 2 new factories to manufacture rifles and swords. சரிங்களா, 2 ஃபேக்ட்ரிஸ் வந்து ரைஃபிள்ஸு ஸ்வாட்ஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணாங்க. thousands including women were trained. She had a strong and loyal army headed by both men and women. Lakshmi Bai was galloping. 2 ஃபேக்ட்ரி வச்சாங்க இந்த இதெல்லாம் வெப்பன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. அதில் உமன்ஸ் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃப்ரம் one place to another, a horse to supervise all the activities. She became one of the toughest ruler of Jhansi. அந்த ஆர்மியோட ஹெட்டாக இருந்தவங்க வந்து குதா பக்ஷு, மோத்திபாய், தோஸ்த்கான் கீழே வருதான்னு பார்ப்போம். ஆனால் இது நோட் பண்ணிக்கோங்க. ராணி லக்ஷ்மி பாயோட இதில் இருந்தவங்க இவங்கெல்லாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து the British on seeking Lakshmi Bai's leadership wanted to capture her. Sir Hugros was given the task. சரிங்களா, யார் இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருந்தாங்கன்னா ஹக்ரோஸ் தான் இருந்தார். His army reached Jhansi. Though Lakshmi Bai's loyal army fought British furiously, they were pushed back by the enemy guns. The British cannons blasted a huge hole in the wall of Jhansi port and the soldiers rushed into Jhansi. இதில் பெஸ்ட் ஷூட்டர் வந்து குதா பக்ஷ். மீனிங் பாருங்கள், கேப்சர்னா கேட்ச், ஃபியூரியஸ்லினா வைலண்ட்லி, கேனன்னா வெரி லார்ஜ் கன்னு, பிளாஸ்டட்னா பாம்பட. நெக்ஸ்ட் பாருங்க, இட் வாஸ் அ terrible fight even though a large number of Lakshmi Bai soldiers were killed. The British did not catch Lakshmi Bai as she had escaped with Damodar to Kalpi. இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, எங்கே வந்து அவங்க எஸ்கேப் ஆனாங்க தாமோதர் கூட அப்படின்னு. கல்பி என்ற பிளேஸுக்கு தான் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. accompanied by with her faithful followers and friends, she went to Gwalior to seek the support of Scindia of Gwalior. அதுக்கப்புறமா வந்து குவாலியர் போகிறாங்க, அந்த ஸ்கிண்டியா ஆஃப் குவாலியர் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்ட்டு. ஸோ ஸ்கிண்டியா வாஸ் ஒன் ஆஃப் த பிரிட்டிஷ் சைடு. ஹிஸ் சோல்ஜர்ஸ் deserted him and supported Lakshmi Bai to fight against the British. நெக்ஸ்ட் வந்து ஆனால் வந்து இந்த குவாலியர்காரன் வந்து பிரிட்டிஷ்காரங்க சைடு தான் இருக்காங்க. இருந்தாலும் சோல்ஜர்ஸ் வந்து ஹெல்ப் கேட்க போயிருக்காங்க. She gained fame far and wide and she asserted, we must prepare ourselves for another onslaught. However, Rose was back with more men and more arms and waited outside the Gwalior port. Once again there was a terrible battle. Lakshmi Bai sat on her horse holding the reins between her teeth and a sword in each hand. Her eyes glittered with fire and her swords caught the sunlight as she fought bravely. But on the 3rd day of the war she was shot. 3வது நாள் வந்து அவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. The brave Rani of Jhansi laid down her life for people. She was only 23 years. அப்போ வந்து 23 years தான் இருந்துச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Her soldiers hugged together in shock. She whispered in her last breath. என்னன்னு விஸ்பர் பண்ணியிருக்காங்கன்னா, give my jewels to my soldiers and look after little Damodar. தாமோதரை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜுவல்ஸ் எல்லாம் சோல்ஜர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. The moment Lakshmi Bai died, the Peshwa army lost hope and the Sipai mutiny came to an end. The history of India is with full of stories of the brave. No doubt Lakshmi Bai is probably the most famous Indian woman to defy the British. Defy வந்து refuse to obey. இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அசட்னா சே ஃபர்ம்லி, ஆன்ஸ்லாட்னா அட்டாக். இது எக்ஸாமில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆன்ஸ்லாட்டு, கிளிட்டர்னா ஷைனு, விஸ்பர்னா சே சாஃப்ட்லி. நெக்ஸ்ட் பாருங்கள், புக் பேக்கில் இருக்கிற மீனிங்ஸ் பார்ப்போம். மியூட்டினா வந்து ரெபெல், ஆன்ஸ்லாட்னா வைலண்ட் அட்டாக்கு, டிஃபைனா டிஸ்ஓபே, அம்யூனிஷனா வெப்பன்ஸு, ஃபியூட்டல்னா வந்து யூஸ்லெஸ்ஸு. பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச்சு
மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட் பாருங்கள். சாம்னா அக்லினஸ், ஸ்மூத் அண்ட் ரஃப் அண்ட், ஸ்ட்ரேஞ்சு காமன், டிஃபைனா அக்செப்ட், பிரேவ்னா ஃப்ரைட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் ஏதாவது புதுசாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம். அவங்க டெத்தான டேட் இருக்கு பாருங்கள், ஜூன் 1858 சரிங்களா. பான் வந்து நமக்கு தெரியும், நவம்பர் 19, 1828. டெத்து பாருங்கள், ஜூன் 18. அப்பா அம்மா தெரியும். சாப்லி மீன்ஸ் பிளேஃபுல், ஸ்வீட்டு. மனோ சேஞ்சஸ் லக்ஷ்மி பாய், மேரேஜ்க்கு அப்புறம் பேர் மாறிடுது இல்லையா. எயிட்டீன் 51 தான் பேபி பாய் பிறந்து 3 months இருந்துச்சு. 5 years பாய் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு டாக்டர் ஆஃப் லாப்ஸ் யார் போட்டாங்கன்னு கேட்பாங்க, டெல்ஹவுசி. அவங்க வந்து இப்படி ஷீ க்ரைட் அவுட் எப்படின்னா, ஐ ஷல் நாட் சரண்டர் மை ஜான்சின்னு சொல்லியிருப்பாங்க. மெயின் ஆப்னி ஜான்சி நஹி தூங்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பீஸ்ஃபுல் லைஃப். அந்த ஆர்மி டாக்டர் இருப்பாங்களே, அவங்க பேர் பாருங்கள், தாமஸ் லோவே. லக்ஷ்மிபாய்க்கு ஆப்போசிட்டாக போகிறானவர் யார், பிரிட்டிஷ்காரனா ஹுக்ரோஸ் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க, கேட்டிருக்காங்க. எஸ்கேப் டு கல்பி. ஓகே, அங்கெல்லாம் ஹுக்ரோஸ் வந்து ஜான்சியை கேப்சர் பண்ணியிருப்பார். எஸ்கேப் டு கல்பி கொஷின் அதிகமாக வந்திருக்கு, நிறைய வாட்டி வந்திருக்கு, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒன்லைனர் பாருங்கள். அவர் ஃபாதர் ஒர்க்டு ஃபார் பெஷ்வா பாஜிராவ் டூ ஆஃப் பித்தூர் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. பெஷ்வா கால்டு சாப்லியன் கூப்பிடும், விச் மீன்ஸ் பிளேஃபுல். நம்ம புக்கில் வந்து ஸ்வீட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஏஜ் 14 மாம் டைடு, தாம்பே மூவ் டு பித்தூர். ஹர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானா சாஹேப், தான்ஜே தோப். லேர்ன் ஷூட்டிங், ஹார்ஸ் ரைடிங், வென் டு ஸ்கூல், ரீட் அண்ட் ரைட். ஏஜ் 15 வந்து மேரிட். மகாராஜா ஆஃப் ஜான்சி யாருன்னா கங்காதர் ராவ். ஃபர்ஸ்ட் வைஃப் ரமாபாய். எல்லாமே புக்லேயே வந்துருச்சு. ஹிந்து காடஸ் தேவி லக்ஷ்மி, ஆஃப்டர்வர்ட்ஸ் கால்டு லக்ஷ்மி பாய்ன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா இன் ஹானர் ஆஃப் த ஹிந்து காடஸ் தேவி லக்ஷ்மி, இன் அக்கார்டன்ஸ் டு த மகாராஷ்டிரன் ட்ரெடிஷன் ஆஃப் உமன் பீயிங் கிவன் ஏ நியூ நேம் ஆஃப்டர் மேரேஜ். 1851 பேபி பாய் பிறந்துச்சு. 3 months தான் இருந்தாங்க இல்லையா. 5 years அந்த பாய் பேர் வந்து ஆனந்தராவ், கசினோட சைல்டு. நவம்பர் 19, 1853 தாமோதர் ராவ் கங்காதரன் பேர் வச்சாங்க. பாருங்கள், நேம் வச்சு நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு அப்புறமாவே வந்து அப்பா வந்து டைடு. கங்காதர் ராவ் வந்து டைட் ஆயிட்டாங்க. டாக்டர் லேப்ஸ் போட்டது டல்ஹவுசி. இந்தியன் ரெபிலியன் மீரட்டில் ஸ்டார்ட் ஆனது எப்போன்னு ஹிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க. May 10, 1857. அது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். She dug all piles of ammunition that hidden secretly. Set up 2 factories to manufacture rifles and swords. Trained women strongly. ஓகே. எஸ்கேப் டு கல்பின்னு பார்த்தோம் இல்லையா. அவங்க பையன் தாமோதர் அடாப்டட் சன்னோட எஸ்கேப் டு கல்பி. Again to Gwalior port to seek support of Scindia of Gwalior, though he is a British, he supported. Rose attacked Gwalior port. 3 days of war, she shot down by unknown soldier. இந்த சோர்ஸில் ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நானா சாஹேப் தாந்தியா தோப்பு கேவ் பர்த். வாரணாசி, பெனாரஸ், காசி எல்லாமே ஒன்றே தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த மேட்ருக்கு புதுசாக இருப்பாருங்க. லக்ஷ்மிபாய் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எங்கே இருக்குன்னா குவாலியரில் இருக்குது. லக்ஷ்மிபாய் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எங்கே இருக்குன்னா குவாலியரில் இருக்குது. மகாராணி ராணி லக்ஷ்மிபாய் மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குன்னா ஜான்சிலேயே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜான்சி மெரைன் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னா அண்டமான் நிக்கோபரில் இருக்குது. இந்த 3மே புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பாருங்கள், ஹர் ஜர்னி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது பெனாரஸில், அப்புறமா பித்ருக்கு போகிறாங்க, அப்புறமா ஜான்சி, அப்புறமா குவாலியருக்கு போயிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஆர்டரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.